ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்தோன்னா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பிரச்சனைனால ஸ்ருதி வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. அவங்க எவ்வளோ கதவை தொட்டியும் ஸ்ருதி வெளியவே வரவே இல்லை. சரி என்னன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து கேட்குறதுக்காக ஸ்ருதியோட அம்மா வராங்க. எதுக்கு என் பொண்ணு எல்லாரும் அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க, அங்கே ரூம்குள்ளே கதவை சத்திட்டு வெளியே வரவே மாட்டா, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து கத்திட்டு இருக்கவும் ரவியோட அப்பா வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, ரவிட்ட என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லவும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து சொல்கிறான். நம்ம தான் பேசிக்கலான்னு சொல்லிட்டுமே, ஆமாப்பா ஸ்ருதி கோவமாக போயிட்டா, ஓ அப்போ இதுதான் பிரச்சனையா, உங்கள் மேலே தப்பு இல்லாமையே அந்த பொண்ணு வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா, ஆண்டி நீங்களும் ஸ்ருதி மாதிரி பேசாதீங்க, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீத்து ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ரவி வந்து சொல்லவும் ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கோவமாக போயிடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதிகிட்ட போய் பேசினா தான் அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மீனாவும் வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு ரவி கதவை தட்டுறாரு, பட் ஸ்ருதி திறக்கவே இல்லை. அடுத்தவங்க அம்மா தட்டுறாங்க, அப்பையும் திறக்கலை. அவங்க அப்பாவும் போய் தட்டுறாரு, அப்போ யாருக்குமே திறக்கலை. மீனா போய் பேசுகிறாங்க, ஸ்ருதி மீனா வந்திருக்கேன் கதவை திறங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி வந்து உடனே கதவை திறந்துட்டாங்க. கதவை திறந்தோடனே மீனா நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டான். ரவி வெளியவே நிற்கிறான். மீனா உள்ளவே பேசுகிறாங்க, ஏன் ஸ்ருதி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு ரவியை தண்டிக்கிறீங்க, அந்த நீத்து பண்ணதுக்கு நீங்கள் ரவியை தண்டிச்சு என்ன பிரயோஜனம், நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்லவும், இது எல்லாமே ரவினால தான், நான் முன்னாடியே சொன்னேன் அதை விட்டு வெளியே வந்துடு, அங்கே இருக்க வேணாம் அப்படின்னு நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கவே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், நீங்கள் சரி பரவாயில்ல நம்ம அதை பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க, எதுக்கு ரவி கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க, இல்லை நான் வரமாட்டேன், நீத்து வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், நான் ரவியை லவ் பண்ணலை, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அதே மாதிரி ரவி அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாது, சரி ஹோட்டலுக்கு அவர் போக மாட்டார், நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை அது மட்டும் பார்த்தாது அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும், அப்போ நான் மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. மீனாவும் அதை கேட்டு வெளியே போயிறாங்க. பட் ஸ்ருதி மறுபடியும் கதவை சாத்திக்கிட்டாங்க. வீட்டுக்கு போய் இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. முத்து சொல்கிறா, நீ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் ரவி வந்து உடனே நீத்துக்கு கால் பண்ணுறான். சொல்லுங்கள் ரவி, நான் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே அதுக்குள்ளே கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்கா. நீத்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை மாதிரிலாம் பேசாதீங்க, நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் பேசினதுக்கு வந்து ஸ்ருதிட்ட சாரி கேளுங்க, நான் எதுக்கு வந்து சாரி கேட்கணும், நீங்கள் இந்த மாதிரி பேசுனது எங்கள் 2 பேருக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை ஆகுது, நீங்கள் ஸ்ருதியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து ரவி சொல்லவும், நான் எதுக்கு அடுத்தவங்களை பற்றிலாம் தேவையில்லாமல் யோசிக்கணும், எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீத்து சொல்லவும், நீத்து நீங்கள் ரொம்ப தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையே வந்து ஸ்ருதிகிட்ட சாரி கேளுங்க, இல்லை என்னால் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிச்சுட்டு இருப்பான். சரி ஏதாவது அவன் ஐடியா யோசிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கும், அதை வந்து மனோஜ் ரொம்ப திமிர பேசினால அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ அவள் போய் வந்து பேசுவா, நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, இப்போ திரும்ப அதை எங்களுக்கே கொடுங்க, என் ஹஸ்பண்டோட ரூடான ஆக்டிவிட்டீஸ்னால தான் நீங்கள் வந்து அதை கொடுக்கலன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் இவர் இப்போ அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காதனால என்னை வந்து டைவர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாரு, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், நீங்கள் எனக்காக இந்த கான்ட்ராக்ட் வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ரொம்ப பாவமாக பேசுவாள். அவருக்கு வந்து பிஸ்னஸ் தான் முக்கியம், என்னால் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்றனால என் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டார், இந்த கான்ட்ராக்டை எப்படியாச்சும் எங்களுக்கு முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு வந்து ரோகிணி பேசுவோம். சரிம்மா உனக்காக பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.